சனிக்கிழமை அமாவாசை திதி, சனிக்கிழமை அமாவாசை திதி கூடி வந்தால் ரொம்ப விசேஷம். பொதுவாக சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டால் ரொம்ப விசேஷம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நவகிரகங்கள் எல்லாமே பெருமாளுக்கு கட்டுப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலே நவகிரக சன்னதி ரொம்ப பார்க்க முடியாது. திருப்பதியில் கூட நீங்கள் பாருங்கள் நவகிரக சன்னதி இருக்காது. அதனால தான் சனிக்கிழமை ஒரு பெருமாளை வழிபட்டால் நமக்கு சனீஸ்வர பகவானோட தாக்கங்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கும். ஜெகதேசனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சனீஸ்வர பகவானோட தாக்கத்தை குறையக்கூடிய சக்தி கொண்டவர் பெருமாளோட பாதத்தில் தான் நவகிரகங்கள்லாம் கட்டுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கும். பொதுவாக அமாவாசை திதி பௌர்ணமி தீதை பிறந்தாலே அவங்க நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கும். அதில் நிறைஞ்ச நாள் சொல்லுவாங்க. அமாவாசையை நிறைஞ்ச நாளான அமாவாசை திதி மற்றும் பெருமாளுக்கு ஒரு சனிக்கிழமையில் இன்னைக்கு பெருமாள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சனீஸ்வர பகவானோட நல்லது கிடைக்கும், நவகிரகங்கள் தாக்கங்கள் கிடைக்கும், பெருமாளோட பரிபூர்ணமாக கிடைக்கும். பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு குபேர தரிசனம் பண்ணால் அதை முழுமையடையும். எப்பயும் பூ விழுகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப நேரம் கூட அப்படி நிற்கும், காஞ்சி கொடுக்கும். பொதுவாக நம்ம தீபாவளி பண்ணும்பொழுது சுவாமியை பிரார்த்தனை பண்ணும்பொழுது ஏதாவது பூ விழுந்துல நல்ல சகுனம் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கும். அது மாதிரி பெருமாளுக்கு அந்த சங்கு சக்கரம் நாம உங்களுக்கு பாருங்க. இது வீட்டு வாசலை மாட்டி வச்சிருந்தா வீட்டுக்குள்ள யாராவது கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்களோட உள்ள வந்தால் அந்த எண்ணங்களை தடைபடும். அவங்களுக்கு சங்கு சக்கரம் பெருமாளோட நாமத்தை பார்த்தோன்னே நல்ல குணம் வரும், பாசிட்டிவான எண்ணம் வரும் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கும். அதெல்லாம் வீட்டு வாசலை பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சிருக்காங்க. பெருமாளோட வீட்டு வாசலையோ அல்ல ஒரு பார்வையில் வர மாதிரியோ கண்ணாடி மாட்டி வச்சுக்கோ திருஷ்டிகளுக்காக அது மாதிரி மாட்டி வச்சிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி திருஷ்டிகள் இருந்தால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.